Praise the Lord, brothers and sisters. சகோதர சகோதரர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are really glad to meet you all once again like this. இவ்வண்ணமாக நாங்கள் மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறோம். All glory to God. எல்லா மகிமையும் தேவனுக்கே உரித்தாகட்டும். I was thinking, what a blessed people we are. நான் இப்படித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன், நாம் எவ்வளவு ஒரு பாக்கியவான்களா இருக்கிறோம் என்று. Because we are hearing this glorious gospel இந்த continuously. மகிமையான சுவிசேஷங்களை நாம் இந்த நாட்களிலே கேட்டு வருகிறோம். And in the olden days, it was not available to many. பூர்வ நாட்களிலே இந்த சுவிசேஷங்களை கேட்பதற்கு அநேகருக்கு இந்த ஒரு சந்தர்ப்ப ஸ்லாக்கியம் கிடைக்காமல் இருந்தது. Under the old covenant, nobody could hear such a glorious gospel. பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்திலே வாழ்ந்த ஜனங்களுக்கு இப்பேற்பட்ட மகிமையான சுவிசேஷத்தை கேட்பதற்கு யாருக்குமே வாய்ப்பில்லாமல் இருந்தது. Jesus himself said to Peter in Matthew chapter 16, மத்தேயு 16வது அதிகாரத்திலே இயேசுதாமே விவரணமாய் சொல்லியிருக்கிறார். verse 17, Blessed are you, Simon Bar-Jonah, because flesh and blood did not reveal this to you, but my Father who is in heaven. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். See, Jesus himself appreciated Peter being a blessed person. ஆகவே பேதுருவை பார்த்து இயேசுவானவர், சீமோனே நீ ஒரு பாக்கியவான் என்று சொல்லி பேதுருவை பாராட்டினார். Because it was not revealed to anybody but to Peter. ஆனா ஏனென்று சொன்னால் இது மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Father was so happy to reveal to Peter this gospel. இந்த ஒரு சுவிசேஷத்தை பேதுருவுக்கு பிதாவானவர் வெளிப்படுத்துவதற்கு மிகுந்த சந்தோஷமாய் இருந்தார். Under the old covenant, nobody could see Jesus, even though many wanted to see him. பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்திலே அநேகர் இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சித்தும் அவர்கள் காண முடியாமல் இருந்தது. See, immediately after that, Jesus said, I also say to you that you are Peter, and upon this rock I will build my church. உடனடியாக இயேசு அவர் சொல்லுகிறார், பேதுரு நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். Yeah, you are a small stone piece, fragile stone piece. அப்படி என்று சொன்னால் நீ ஒரு சாதாரணமான ஒரு சிறிய கல்லாக இருக்கிறாய், நீ ஒரு பலவீனமான நபராய் இருக்கிறாய். But I will build my strong church on this rock of revelation. நான் இந்த பலவீனமான கல்லின் மீது என்னுடைய பலமான சபையை நான் கட்டுவேன். See, you got that mighty revelation from heaven. நீ பரலோகத்திலிருந்து இந்த வல்லமையான தரிசனத்தை, வெளிப்பாட்டை நீ பெற்றிருக்கிறாய். On that revelation, I am going to build my church. நீ பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டின் மீது நான் என்னுடைய சபையை கட்டப்போகிறேன். This is how Jesus speaks to everyone today. இப்படித்தான் இந்த நாளிலும் கூட இயேசுவானவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். Doesn't matter how big or how small we are in number. நாம் எண்ணிக்கையிலே எவ்வளவு பெரிதாக இருக்கிறோம் அல்லது சிறிய கூட்டமாக இருக்கிறோமா என்பதெல்லாம் அவருக்கு ஒரு காரியமில்லை. This is what the Lord is saying. கர்த்தர் இவண்ணமாக நம்மை பார்த்து இப்படி சொல்லுகிறார், You are such a blessed person நீங்கள் ஒரு பாக்கியவான். because Father was happy to reveal this to you. ஏனென்று சொன்னால் இந்த ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு பிதா வெளிப்படுத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் பிரியமுள்ளவராய் இருந்திருக்கிறார். Yeah, that's one part. It is very good. சரி, ஒரு பக்கத்திலே பார்த்தால் அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. But even after Peter had this revelation,
ஆனால் He could, பேதுரு he could not, இப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாட்டை தான் பெற்றுக்கொண்ட பிற்பாடும் கூட that revelation which nobody got it, but only Peter. அந்த ஒரு வெளிப்பாடானது பேதுருவை தவிர வேறு யாருக்கும் கிடைக்கப்பெறவில்லை. But even after he has such a great revelation, பேதுருவுக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்த பிற்பாடும் கூட he could not live according to that revelation. இந்த தான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டிற்கு ஏற்றவாறு பேதுருவால் வாழ முடியவில்லை. We can see even after he has heard such a glorious gospel from Jesus Christ himself, he could very often fall down. இப்பேற்பட்ட ஒரு அருமையான வெளிப்பாட்டையும் அதற்கான ஒரு பாராட்டியும் இந்த பேதுரு இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிற்பாடும் கூட அநேக முறை இந்த பேதுரு வீழ்ச்சி அடைகிற ஒரு நபராகவே இருந்தார். His self-seeking has not gone by the revelation. தன்னுடைய சுயத்தை நாடுகிற ஒரு குணாதிசயம் தான் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டத்திற்கு அப்புறமாகவும் அது தன்னை விட்டு போகாததாக இருந்தது. He was only thinking, what will I get? பேதுரு என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால், எனக்கு என்ன கிடைக்கும்? Once he asked Jesus Christ. ஒரு முறை இயேசுவினிடத்திலே அவர் இப்படி கேட்டார். We have left our boat and net and நாங்கள் எங்களுடைய படகுகளை வலைகளை எல்லாம் விட்டு வந்து விட்டோம். What are we going to get? அதனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? See what was in his heart. அப்படின்னா பேதுருடைய இருதயத்துல என்ன இருந்தது பாருங்களேன். He had a revelation. பேதுருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்கப்பட்டிருந்தது. But that revelation did not change him. ஆனா அந்த வெளிப்பாடு பேதுருவை மாற்றிவிடவில்லை. When Jesus was arrested, he took the sword and cut the ear of the servant of the high priest. பாருங்க, இயேசுவானவர் கைது பண்ணப்பட்ட அந்த வேளையிலே தன்னுடைய பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை இந்த பேதுரு வெட்டி விட்டார். Because he was always carrying something in his pocket. அப்படி என்று சொன்னால் இந்த பேதுரு எப்பொழுதுமே தன்னுடைய பையிலே ஒரு காரியத்தை அவர் சுமந்து திரிகிறவராகவே இருந்தார். His revenging mentality was never changed. பழிக்கு பழி வாங்குகிற அந்த எண்ணம் பேதுருவை விட்டு போகவே இல்லை. And then, once a situation arose, Jesus was arrested and he could not stand. He had to deny Jesus Christ 3 times. பாருங்கள், அதற்கு அப்புறமாக இயேசுவானவர் கைது செய்யப்படுகிறார். அந்த நேரத்திலே கூட பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறதை நாம் பார்க்க முடியும். He is denying his faith. தன்னுடைய விசுவாசத்தை பேதுரு அந்த இடத்திலே மறுதலித்து விடுகிறார். He is saying, I don't know this man. அவர் சொன்னார், எனக்கு இந்த இயேசுவை யார் என்றே தெரியாது. Yeah, a few months back he said, you are the son of living God. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த பேதுரு தான் சொன்னாரு, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். And Jesus appreciated that. இயேசு அதை பாராட்டினார். Now after a few days, இப்போ அதிலிருந்து கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு he is saying, I do not know him. அவர் சொல்லுகிறார், இந்த இயேசு எனக்கு யார் என்றே தெரியாது. What are you telling, woman? I don't know this man. ஸ்திரியே, நீ என்ன சொல்ல வருகிறாய்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. Then again, after Jesus was crucified, இப்பொழுது இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார். And he raised from the dead, buried and raised from the dead. அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு, and what Peter is saying, பேதுரு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். John 21. 21வது அதிகாரம். All the disciples were together. சீஷர்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு இடத்துல ஒன்று கூடி இருக்கிறார்கள். And Peter was the leader. பேதுரு அந்த கூட்டத்திற்கு இப்பொழுது தலைவராக இருக்கிறார். And he said, they were all together.
He அவர்களெல்லாம் said, ஒருமித்து ஒரு இடத்திலே கூடியிருந்த பொழுது he said, I am going for fishing. அவர் என்ன சொல்லுகிறார்? பேதுரு அவர் மற்றவர்களை பார்த்து, நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன். Verse 3. 3வது வசனம். Simon Peter said to them, I am going fishing. பேதுரு அவர்களை பார்த்து, நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன். He has got a revelation. ஆனா அவர் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடு என்னவாயிற்று? Now he is saying, I am going for fishing. இப்ப இந்த பேதுரு சொல்றாரு, நான் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன். They said to him, we will also come with you. அதற்கு அவர்கள் அவனை நோக்கி, நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். If the leader says I am going, so all the followers will also say. பேதுரு தலைவரா இருந்து சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படிங்கிறாரு. கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்களும் கூட வர்றோம். They went out and got into the boat. And உடனே that night அவர்கள் they caught படவில் nothing. ஏறினார்கள். And they went for fishing. அவர்கள் படவில் ஏறி மீன் பிடிக்க புறப்பட்டு போய் விட்டார்கள். So what happened to these 3 years glorious teaching of Jesus to these அப்படி என்று disciples? சொன்னால் இந்த சீஷர்களுக்கும் இந்த பேதுருவுக்கும் இயேசுவானவர் 3 வருஷமாக போதித்த அந்த போதனைகள் எல்லாம் என்னவாயிற்று? They have seen so many miracles. அநேக அற்புத அடையாளங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். You know, so many things which no human can do. எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாத அநேக காரியங்களை அவர்கள் கண்ணார கண்டிருக்கிறார்கள். And even sometimes they say like this. Peter said in one place, I think John 8, 6, the word of eternal life is with you. பாருங்கள், ஒரு இடத்துல யோவான் 6வது அதிகாரத்திலே பேதுரு இயேசுவை பார்த்து, நித்திய ஜீவனுக்கான வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே, நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம்? Where shall we go? நாங்கள் உம்மை விட்டு எங்கே போக முடியும்? Say, it's a good decision. அப்படி என்று சொன்னால் அது ஒரு நல்ல தீர்மானம். Say, you have the words of eternal life. Verse 68. நித்திய ஜீவனுக்கான வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. And we have believed and have come to know that you are the Holy One of God. பாருங்க, அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். What all knowledge he has got. அப்படி என்றால் இந்த பேதுருவுக்கு இயேசுவை பற்றி என்னெல்லாம் அறிவு கிடைத்திருக்கு பாருங்க. What a closer relationship. இயேசுவோடு கூட எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு பந்தம். We have come to know that you are the Holy One of God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். Only words of eternal life is with you. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. We know so many things. அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு நிறைய உங்களை குறித்து நிறைய தெரிந்திருக்கிறது. Where can I go? இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது உங்களை விட்டு விட்டு நாங்கள் எங்கே போய்விட முடியும்? Yet in his heart there was a place to go. ஆனால் அப்படி சொன்னாலும் கூட தான் போகத்தக்கதான ஒரு இடம் பேதுருவுடைய இருதயத்திலே இருந்தது. He could go. He has gone already. அவர் அப்படி போய்விட்டார். அவர் He said, I am going for fishing. அவர் சொன்னார் அல்லவா, நான் மீன் பிடிக்க போகிறேன். But Jesus did not leave him. ஆனால் இயேசுவோ பேதுருவை அப்படியே விட்டுவிடவில்லை. So what I am trying to say, brothers and sisters, சகோதர சகோதரர்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்? however glorious gospel we hear, and நாம் எவ்வளவுதான் மகிமையான சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், whatever revelation we have, எப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்க பெற்றிருந்தாலும், whatever the confession we do, எப்பேற்பட்ட நற்சாட்சியான அறிக்கைகளை நாம் சொல்லி இருந்தாலும், whatever the decisions we make, என்னதான் தீர்மானங்கள் நாம் எடுத்திருந்தாலும், for Peter it was not, this life was not possible.
ஆனால் பேதுருவுக்கு இந்த ஒரு வாழ்க்கை அப்பொழுது சாத்தியமாகவே இல்லை. Even for us, it is not possible. நமக்கும் கூட இந்த வாழ்க்கை சாத்தியப்படாமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. When we hear glorious gospel, நாம் மகிமையான சுவிசேஷங்களை கேட்கும் பொழுது we may probably get excited. நாம் ஒருவேளை அது நிமித்தமாக மிகுந்த பரவசம் அடையலாம். We may probably get excited of the new covenant. இந்த புதிய உடன்படிக்கை குறித்து நாம் வியந்து போய் மிகவும் பரவசம் அடையலாம். Yeah, so many truths. அப்படி அநேக சத்தியங்கள் இருக்கிறது. So many living truths. இவைகள் எல்லாம் வாழக்கூடிய யதார்த்த நடைமுறை சத்தியங்கள். But ஆனால் even Jesus knew Peter cannot do it. இயேசுவே அவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எதை அறிந்திருந்தார் என்று சொன்னால் பேதுருவால் இப்படி வாழ முடியாது என்பதை அறிந்திருந்தார். You can hear good gospel. நாமும் கூட நல்ல ஒரு சுவிசேஷத்தை கேட்கலாம். But as soon as we heard it, we may try to live like that. நாம் அப்படி அந்த சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அதற்கேற்றவாறு வாழ்வதற்கு நாமாகவே முயற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். And we get failed. பிறகு அதிலே நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம். And like Peter, we lose our heart. எப்படி பேதுரு மனம் தளர்ந்து போனாரோ அதே போல நாமும் மனம் தளர்ந்து போய் விடுகிறோம். Yeah, this is a hard life, I cannot live. ஐயோ, இது ரொம்ப வாழ்றதுக்கு ரொம்ப கடினமான வாழ்க்கைங்க, அதனால நான் இதை இப்படியே விட்டுறேங்க அப்படின்னு நம்ம போயிடுவோம். This new covenant life is very hard. இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. And I want to tell you, it is indeed hard. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அது மெய்யாகவே கடினமான வாழ்க்கை தான் அது. It is, if ever you try to live by your own efforts. அது எப்பொழுது மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், நீங்களாகவே உங்களுடைய சுய முயற்சியினாலே இந்த வாழ்க்கையை வாழ முயற்சித்தால் அது மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். It is harder than the old covenant. இது பழைய உடன்படிக்கையின் தரத்திற்கு வாழ்வதை விட மிகவும் கடினமானது. I was thinking yesterday, நான் நேற்று இப்படிதான் யோசித்துக் கொண்டிருந்தேன். which one is easy? எது நமக்கு ரொம்ப எளிது? Not to kill someone, it is easy, or not to get angry is easy. ஒரு நபரை நாம் கொலை செய்யாமல் இருப்பது நமக்கு ரொம்ப எளிதா, அல்லது கோபப்படாமல் இருப்பது எளிதா? None of us kill anybody. It is very easy. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல எது எளிதென்று. So which one is easier? அப்படி என்று சொன்னால் இதுல கடைபிடிக்கிறதுக்கு எது ரொம்ப எளிமையானது? Old covenant. பழைய உடன்படிக்கையின் பிரமாணம் தான். But new covenant, the standard is much higher. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் தரம் என்பது மிகுந்த உயர்ந்த தரமாக இருக்கிறது. Which is not being fulfilled by our own efforts. இது நம்மளுடைய சுய முயற்சியினாலே நாம் நிறைவேற்ற முடியாத ஒரு தரமாக இருக்கிறது. If we try to fulfill by our own efforts, it is like a beautiful car, beautiful engine, beautiful fittings. We are trying to push the cars. ஒருவேளை இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை நாமாக வாழ முயற்சிப்போம் என்று சொன்னால் அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால், ஒரு அழகான ஒரு கார் இருக்கிறது, ஒரு நல்ல அதற்கு ஒரு நல்ல என்ஜின் இருக்கிறது, உள்ள காருக்குள்ளே நல்ல அழகான எல்லா செட்டப் இருக்குது. ஆனா அந்த அழகான காரை நீங்க வெளியில நின்று தள்ளிட்டு போறதுக்கு ஒப்பா இருக்குது. How long you can? எப்படி நம்ம அதை தள்ளிட்டு போக முடியும்? But if you fill fuel in that car, ஆனா அதே அந்த கார்ல அந்த வாகனத்துல நீங்க கொஞ்சம் எரிபொருளை நிரப்பி, how easily you can drive. நீங்க எரிபொருள் நிரப்பிட்ட பிற்பாடு அந்த வாகனத்தை நீங்க எவ்வளவு எளிமையா இயக்கிட முடியும். New covenant life is like that.
இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை என்பது இதற்கு ஒப்பாகத்தான் இருக்கிறது. It is a wonderful and easy life. இது மிகவும் அருமையானதும் ஒரு எளிமையுமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. And God never expect that I should achieve something. இந்த வாழ்க்கையிலே நானாக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. Jesus said to the disciples, இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இப்படி சொல்லியிருந்தார், it is good that I am going to the Father. நான் பிதாவினிடத்தில் போவது உங்களுக்கு நலம். I will ask the Father. நான் போய் என்னுடைய பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்வேன். And he will send you another helper. அப்பொழுது அவர் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவார். He will come and help you to live this அவர் life. வந்து உங்களுக்கு உதவி செய்வார். John 14 and verse 16. யோவான் 14வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம். I will ask the Father. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். Another helper. அப்பொழுது வேறொரு தேற்றரவாளனை. He may be with you forever. அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு. That is the Spirit of truth. அவர் சத்திய ஆவியானவர். Whom the world cannot receive. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அது பெற்றுக்கொள்ள மாட்டாது. It does not see him or know him. இந்த சத்திய ஆவியானவரை இந்த உலகமானது காணாமலும் அறியாமலும் இருக்கும். But you know him because he abides with you and will be in you. ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். The world will not know him. அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ள மாட்டாது. But you will know. ஆனால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். So that is what Jesus said to his disciples. இந்த ஒரு காரியத்தை தான் இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்னார். After he has given instructions by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே தம்முடைய சீஷர்களுக்கு இயேசுவானவர் கட்டளைகள் எல்லாம் கொடுத்த பிற்பாடு Acts chapter 1 verse 4. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம். Gathering them together, he commanded them not to leave Jerusalem. அவர் தம்முடைய சீஷர்களை தம்முண்டை வரவழைத்து அவர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் wait for what the Father had promised. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். So what do we have to do? அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Every word when we hear, we have to wait upon the Lord. நாம் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையை நாம் கடைபிடிப்பதற்கும் நாம் கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். Lord, I am totally incapable of having this life. ஆண்டவரே, நீங்க சொன்ன இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு எந்த ஒரு ஆற்றலோ அல்லது எந்த ஒரு காரியமும் எனக்கு கிடையாது. Even though I have a revelation that you are the Son of God. நீர்தான் தேவனுடைய குமாரன் என்கிறதான ஒரு வெளிப்பாடு எனக்கு இருந்தாலும் கூட I know whatever you are speaking is the truth. ஆண்டவரே, நீங்க சொல்றது எல்லாமே சத்தியமான வார்த்தைகள் என்பதை நான் விசுவாசித்தாலும் through the messages of many brethren, I am hearing so many truth. I know these are the real truth. அநேக சகோதரர் மூலமாக அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை எல்லாம் நான் கேட்கிறேன். இவைகள் எல்லாம் சத்தியமான வார்த்தைகள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். But I am not able to live like that. ஆனால் என்னால் அதற்கேற்றவாறு வாழ முடியவில்லையே. These disciples were like that. இந்த சீஷர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். For 3 years, 3.5 years, வருஷம் after the Lord had called them, அவர்களை கர்த்தர் தம்முடனே கூட அழைத்ததிலிருந்து 3 வருஷம் they could do so many ministry even. அவர்களாலும் அநேக ஊழியங்களை செய்ய முடிந்தது.
They could speak the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். They could heal the sick. வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தினார்கள். And they could cast out demons. பிசாசுகளை விரட்டினார்கள். So many things they could do. அநேக கிரியைகளை அவர்களால் செய்ய முடிந்தது. But they could not live this life. ஆனால் அவர்களால் இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை வாழ முடியவில்லை. They could do so many things. அவர்களால் அநேக கிரியைகளை நடப்பிக்க முடிந்ததே ஒழிய, yeah, we can gather so many people, we can preach to the people, we can பாருங்கள், நாம் அநேக ஜனங்களை கூட்டி வரவழைத்து அநேகருக்கு இந்த சுவிசேஷங்களை சத்தியங்கள் எல்லாம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். Just like those disciples. இந்த சீஷர்கள் எப்படி செய்தார்களோ அது போல. Even we may be able to cast out demons. ஒருவேளை நாம் பிசாசுகளை கூட விரட்டுகிறவர்களாக இருக்க முடியும். We may even preach like Jesus said. இயேசு சொன்னது போல நாம் நன்றாக பிரசங்கிக்கவும் முடியும். On that day many will say to me, பாருங்கள், அந்த நாளிலே அநேகர் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவார்கள். Chapter Matthew 7. மத்தேயு 7வது அதிகாரம். And he will say to me on that day, Lord, Lord, did we not prophesy in your name? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? We casted out demons in your name. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? We performed many miracles. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். But the Lord never knew them. ஆனால் கர்த்தர் ஒரு காலம் அவர்களை அறியவில்லை. So I understood something from here. It's not by the way I preach or the way I sing or pray or do miracles the Lord know me. பாருங்கள், இதிலிருந்து ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் பிரசங்கம் பண்ணுவதை வைத்தோ அல்லது பாட்டு பாடுவது, ஜெபிப்பது அல்லது நான் சில கிரியைகளை நடப்பிப்பதை வைத்தோ கர்த்தர் என்னை அறிகிறதில்லை. How do the Lord will know me? எப்படி கர்த்தர் என்னை அறிந்து கொள்ள முடியும்? The Lord will know me by His Spirit in me. கர்த்தர் அவருடைய ஆவி எனக்குள் இருந்தால் அவர் என்னை அறிந்திருப்பார். I must be filled with His Holy Spirit. நான் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும். You know, God said like this in Hebrew 8. எபிரேயர் 8வது அதிகாரம். They shall all know me from the least to the greatest one. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் அவர்கள் எல்லோரும் என்னை அறிந்திருப்பார்கள். How everyone will know God? எப்படி எல்லோரும் தேவனை அறிந்து கொள்ள முடியும்? See, verse 11. 11வது வசனம். Everyone to his brother will not say anymore, know the Lord, for all will know me, from the least to the greatest of them. பாருங்கள், சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. Jesus said here in Matthew 7 that I never knew you. மத்தேயு 7வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், இயேசு சிலரை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. The true discipleship begins with the filling, anointing of the Holy Spirit. உண்மையான சீஷத்துவம் நமக்கு எப்பொழுது ஆரம்பிக்கிறது தெரியுங்களா? நாம் பரிசுத்த ஆவியானவராலே மெய்யாகவே நிரப்பப்படும் பொழுது, மெய்யாகவே அவரால் அபிஷேகிக்கப்படுவதிலிருந்து தான் தொடங்குகிறது. Holy Spirit comes and fill my heart and connect me to heaven. பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னுடைய இருதயத்தை நிறைக்கிறார், பிறகு என்னை பரலோகத்தோடு கூட இணைக்கிறார். Connecting me to God. என்னை பரலோகத்தின் தேவனோடு கூட இணைக்கிறார். That is how Jesus lived on this earth. பாருங்கள், அப்படித்தான் இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் இருந்தார். How he could overcome
his flesh. எப்படி இயேசுவால் தன்னுடைய மாம்சத்தை ஜெயம் கொள்ள முடிந்தது? It is not by his efforts. அவருடைய சொந்த முயற்சியினால் அல்ல. Peter says in Acts 10 verse 38 about Jesus. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தினுடைய 38வது வசனத்திலே பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். He said, you know Jesus of Nazareth. உங்களுக்கு தெரியும் இந்த நசரேயனாகிய இயேசுவை. That means, அப்படி என்று சொன்னால், Jesus of Nazareth means, இந்த நசரேயனாகிய இயேசு என்று சொன்னால் நாசரேத் ஊரை சேர்ந்த இந்த இயேசுவை என்று சொன்னால் an ordinary man. அப்படி என்று சொன்னால் அவர் ஒரு சாதாரண நபர். But ஆனால் what happened? அவருக்கு என்ன சம்பவித்தது? God anointed him with the Holy Spirit and power. தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். So he went around. அதனாலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். God was with him. தேவன் இயேசுவோடு இருந்தார். How God was with Jesus Christ? எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்? Through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. Through the anointing of the Holy Spirit and பரிசுத்த power. ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாக. So he went around and did good. அதனாலே இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். He overcame all his desire. அவர் தன்னுடைய மாம்ச இச்சைகள் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டார். He could love everybody. அவரால் எல்லோரையும் நேசிக்க முடிந்தது. He could forgive everybody. அவரால் எல்லோரையும் மன்னிக்க முடிந்தது. He could show patience to everybody. அவரால் எல்லோர் மீதும் பொறுமை காட்ட முடிந்தது. He overcame his flesh completely by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இயேசுவானவர் முற்றிலுமாக தன்னுடைய மாம்ச இச்சைகள் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டார். So, if Jesus overcame with the power of the Holy Spirit, how do we try to overcome with our own efforts? இயேசுவுக்கே ஜெயம் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று சொன்னால் நாம் எப்படி நம்முடைய சுய முயற்சியினாலே ஜெயம் கொள்ள முடியும்? A person in whom there was no sin. பாருங்கள், இந்த இயேசுவினிடத்திலே பாவம் என்பதே கிடையாது. Such a person needed to be anointed by the Holy Spirit. அப்பேற்பட்ட நபருக்கே பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்படுவது அவசியமாக காணப்பட்டது. How much more you and me? அப்படி என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாய் நாம் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது இருக்கிறது. See that Peter's life how his life was changed. நீங்கள் பார்த்தீர்களா அதற்கப்புறம் இந்த பேதுருடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது என்று சொல்லி? After Acts chapter 2, how upside down Peter's life was changed. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திற்கு அப்புறமாக எப்படி இந்த பேதுருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது? Now he is boldly saying, I know Jesus Christ. தைரியமாக பேசுகிறார். I know Jesus Christ. எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும். And you have crucified him. நீங்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். God has raised him from the dead. அவரை தேவன் மரணத்தினின்று உயிரோடு எழுப்பினார். And he has ascended to heaven and we are the witness to it. அவர் பரலோகத்திற்கு ஏறி போய் இருக்கிறார். அதற்கு நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். Few days ago he could not even stand before a slave woman. பாருங்க, சில நாளுக்கு முன்னாடி இந்த பேதுருவால ஒரு வேலைக்கார பெண்மணி முன்னாடி கூட தைரியமா நிக்க முடியல. Now you see where is he standing? ஆனா இப்ப பாருங்க இந்த பேதுரு எங்க நிக்கிறாருன்னு. He is standing before the court. இப்போ அவர் நியாயாசனத்திற்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். See how he has changed. அப்படி என்று சொன்னால் இந்த பேதுரு இப்ப எப்படிப்பட்ட ஒரு நபரா மாறிட்டார் பாருங்க. All what he heard began to work in him.
அவர் தான் அது வரைக்கும் கேட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இப்ப அவருக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. His ministry before the Holy Spirit and after the Holy Spirit has a difference like sky and earth. அவர் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுவதற்கு முன்பதாக பேதுருடைய ஊழியத்திற்கும் அதுக்கு அப்புறமா பேதுருடைய ஊழியத்துக்கும் இருந்த மாற்றம், அந்த வித்தியாசம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அவ்வளவு வித்தியாசம். He had revelation from God Father himself. பாருங்க, பிதாவினிடத்திலிருந்து நேரடியா ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொண்டாரு. He did so many ministry. அவர் அநேக ஊழியங்களை செய்தார். His life was up and down. His graph was all sometime up, sometime down. ஆனா அவருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருந்தது. சில நேரம் அப்படியே உயரத்துல போக, அப்புறம் சில நேரம் ஒரு கடிய வீழ்ச்சியா இருக்கும். When difficulties come, he goes down. பாருங்க, கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா போதும், உடனே அவருடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்துரும். When everything goes well, he goes up. காரியங்கள் எல்லாம் செம்மையா இருக்கும் பொழுது அது அப்படியே உயரத்துல போயிட்டு இருக்கும். But something goes wrong, ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா போதும், graph go down. உடனே அந்த கோடு கீழே இறங்கிடும். This is the life of many believers. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. Graph sometime go up. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கோடு மேல் நோக்கி போகும், sometime go down. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தாழ கீழ் நோக்கி வந்துரும். But ஆனால் after the Pentecost day, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு Peter's graph never went down. பேதுருடைய அந்த கோடு ஒரு நாளும் கீழே இறங்கவே இல்லை. It was always going up and up and up. அது கொஞ்சம் கொஞ்சம் உயரதான் போய் கொண்டிருந்தது. And you know how wonderfully the Lord began the work of the church with him. அப்படி என்று சொன்னால் இந்த சபையினுடைய ஆரம்பத்தை கர்த்தர் எவ்வளவு அருமையாக ஆரம்பித்தார் பாருங்கள். See, after being filled with the Holy Spirit, பாருங்கள், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிற்பாடு the true church began to build in him and through him. பாருங்க, இந்த முழு சபையும் இந்த பேதுருவின் மூலமாக, பேதுருவினால அது கட்டி எழுப்பப்பட்டது. See, what a wonderful thing that. அப்படி என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு அருமையான காரியம் அது. He never said, what shall I get? அதுக்கு அப்புறமா பேதுரு ஒரு நாளும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கவே இல்லை. None of the disciples. வேறு எந்த சீஷர்களும் அப்படி கேட்கவில்லை. Zebedee's children wanted to sit at right and left. செபதேயுவின் குமாரர்கள் ஒரு காலகட்டத்துல இயேசுவினிடத்துல கேட்டாங்க, நாங்க வேணா உங்களுக்கு வலது பக்கத்துல ஒருத்தர், இடது பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துக்க முடியுமா? Yeah, we want to be some position. அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி ஸ்தானம் கிடைக்கணுமே, some authoritative position. ஏதோ ஒரு நல்ல ஒரு அதிகாரமான ஒரு பதவி கிடைக்கணும். But after the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் நிரப்பப்பட்ட பிற்பாடு all that desire got faded. அவங்களுக்குள்ள இருந்த அப்பேற்பட்ட ஆசை எல்லாம் அப்பயே மங்கி போயிருச்சு. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, the deep rooted desire in our heart will never get faded unless you are thoroughly filled with the Holy Spirit. நீங்கள் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படாத பட்சத்திலே உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற உங்களுடைய சுய விருப்பம் ஒருபோதும் ஒழியாது. Having that deep inside the heart, you can do so many things. பாருங்கள், இப்பேற்பட்ட விருப்பங்கள் எல்லாம் நம்மளுடைய அடிமனதின் ஆழத்திலே வைத்துக் கொண்டு நாம் அநேக ஆவிக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்க முடியும். And we may think we are pleasing God. இதையெல்லாம் செய்வதன் மூலமாக நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்று நினைத்துக் கொள்ள முடியும். And we may even try to fulfill all the new covenant commandments by our own efforts. நம்முடைய சொந்த முயற்சி கொண்டு இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை எல்லாம்
எப்படியாவது கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிக்க ஆரம்பிப்போம். That all will be in vain. அவைகள் எல்லாம் நமக்கு வீணாக போய்விடும். See, under the old covenant, God himself said about the children of Israel like this. பாருங்கள், பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் தாமே இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். Ezekiel chapter 37. எசேக்கியேல் 37வது அதிகாரம். These people were in exile. இந்த ஜனங்கள் எல்லோருமே இப்பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். There the Lord's hand came upon Ezekiel. அங்கே கர்த்தருடைய கரம் எசேக்கியாவின் மேல் வந்து அமர்ந்தது. They were all exiled. அவர்கள் எல்லோருமே இப்பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். Exile means they were living in a foreign country like you people are living now. அதாவது அடிமைத்தனம் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு வேறொரு தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். Doesn't matter even if you sit any country, no problem. அப்படின்னா நீங்களும் அதே போல உங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு நீங்கள் வெவ்வேறு தேசத்தில் இருக்கிறீர்கள். நீங்க எந்த தேசத்தில் இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் இப்பொழுது காரியமில்லை. See, Ezekiel was also there. பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமையில எசேக்கியேலும் அப்படிதான் இருந்தாரு. He was in a foreign land. அவரும் எசேக்கியேலும் அவர் ஒரு வெளிநாட்டில் தான் இருந்தார். But ஆனால் the Lord's hand came upon him. கர்த்தருடைய கை எசேக்கியேல் மேல் வந்து அமர்ந்தது. So doesn't matter where you are. அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது ஒரு காரியம் அல்ல. How many people are around you? உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதும் காரியம் அல்ல. How big or how small fellowship you have? உங்களுடைய ஐக்கியம் எவ்வளவு சிறிதாக இருக்கிறது என்பது கூட ஒரு பொருட்டல்ல. How many people are there to lead you or not? உங்களுக்கு செவி சாய்ப்பதற்கு அங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள் இல்லை என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. Or lead you or guide you? அல்லது உங்களை வழிநடத்துவதற்கு உங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அங்கே ஆட்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதும் ஒரு காரியம் அல்ல. None of these things matters. இவைகள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. See, the hand of the Lord came upon Ezekiel. பாருங்கள், கர்த்தருடைய கை எசேக்கியேலின் மேல் வந்து அமர்ந்தது. And he began to prophesy. அப்பொழுது எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். When can you prophesy? எப்பொழுது உங்களால் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும்? You know what is the desire of God? உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய மன விருப்பம் உங்களை குறித்து என்னவாக இருக்கிறது என்று? I want to speak openly. நான் வெளிப்படையாக பேச விரும்புகிறேன். It is not that you have to look for somebody to speak to you. உங்களிடத்திலே யாராவது பேசுவார்கள் அல்லது யாரையாவது பேச வைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதல்ல. That is not the will of God. தேவனுடைய சித்தம் அதுவல்ல. What the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது? In the last days, கடைசி நாட்களிலே I will pour out my spirit on all flesh. என்னுடைய ஆவியை நான் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். Your sons and daughters shall prophesy. உங்களுடைய குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். See what God is saying? அப்படி என்று சொன்னால் தேவன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? Is this promise for us? இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பொருந்துமா? Is this promise for you? இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கானதுதானா? நீங்க நம்புகிறீர்களா? I want to liberate you from your spirit, in your spirit. பாருங்கள், இந்த நாளிலே உங்களுடைய ஆவியிலே நான் விடுதலை பண்ண விரும்புகிறேன். See, Ezekiel was among the exiles, one among them. பாருங்கள், இந்த எசேக்கியேலும் அங்கே வேறொரு நாட்டிலே அவர்களோடு கூட இருந்தான். But the Lord's hand came upon him. ஆனால் கர்த்தருடைய கரம் எசேக்கியேலின் மேல் வந்து அமர்ந்தது. What is the most important thing? அப்படி என்றால் எது மிக முக்கியமான காரியம் நமக்கு? Is it the Bible knowledge important? நமக்கு வேத அறிவு ரொம்ப முக்கியமானதா? What Ezekiel knew about it? எசேக்கியேலுக்கு வேதத்தை குறித்து என்ன தெரிஞ்சிருந்தது? ஒண்ணுமே தெரியாது. God began to speak to him. Lord's hand came upon him. பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். கர்த்தருடைய கை அவன் மேல் வந்து அமர்ந்தது. So what is the most important thing? அப்படி என்று சொன்னால் நமக்கு எது மிக முக்கியமான காரியம்? The Lord's hand must be upon all of us.
நாம் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் அமர வேண்டும். Now all people, all the Israels were dry bones, like dry bones. பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருமே உலர்ந்த எலும்புகளுக்கு ஒப்பாக இருந்தார்கள். Scattered around. அவர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். And they were totally dead. அவர்கள் முற்றிலும் மரித்து போனவர்களாக இருந்தார்கள். But I want to turn to, I have no time to explain all this. I'll just show you something here. எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. சில காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். The Lord asked Ezekiel. எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் கேட்டார். Okay, verse 3. Son of man, can these bones live? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். And I answered, O Lord God, you know. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை நீர் அறிவீர் என்றேன். Then he said to me, prophesy over these bones and say to them, O dry bones, hear the word of the Lord. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். What is the most important thing? அப்படி என்றால் எது மிக முக்கியமான காரியம்? Listen to obey the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதற்கு கீழ்ப்படிவது. What the Lord is saying tonight? இந்த ராத்திரியிலே நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? In the last days I will pour out my spirit upon all the flesh. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். When we hear this, are you getting excited or okay? This is in the book of Acts chapter 2. We have read it many times. We have heard it many times like that. இந்த வார்த்தையை நீங்கள் இப்பொழுது asking the Lord, or ask the Lord, is it true, Lord? இந்த வார்த்தையை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பரவசம் ஏற்படுகிறதா, அல்லது ஆமா இது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல கூட இருக்குது அப்படி என்று சொல்லி நீங்கள் அதை அஜாக்கிரதையாய் விட்டு விடுகிறீர்களா, அல்லது ஆண்டவரே இதெல்லாம் சம்பவிப்பதற்கு எனக்கு சாத்தியம் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு அதை எதிர்பார்க்கிறீர்களா? When I read it, it was like this to me. நான் இதை வாசித்த பொழுது எனக்கு இப்படியாக இருந்தது. Is it true, Lord? ஆண்டவரே, இது எனக்கு சாத்தியமாகுமா? In that all mankind, I am also there. பாருங்க, மாம்சமான யாவரும் நீங்க சொல்லிருக்கீங்களே, அதுல நானும் ஒருத்தன் இல்லையா? Is it true that you are going to pour out your spirit on me? அப்படி என்று சொன்னால் உங்களுடைய ஆவியை நீங்க என் மேல ஊற்ற போறீங்களா? அது உண்மையா? Your spirit, God's உங்களுடைய spirit, ஆவியை என் மேல ஊற்ற போறீங்களா? Is it true? அது உண்மையா ஆண்டவரே? Yes, Lord said it is true. ஆமா, ஆண்டவர் சொன்னாரு உண்மைதான். I will not change my words. நான் என்னுடைய வார்த்தையை நான் மாத்திக்க மாட்டேன். I have got no partiality. எனக்கு இதுல எந்த ஒரு பட்சபாதமும் கிடையாது. All those who hear my word, யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு I will pour out my spirit upon him. யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் மீது நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். Yeah, then அதற்கப்புறம் Ezekiel began to prophesy. Then the Lord said, verse 5. 5வது வசனத்திலே கர்த்தர் அவனை நோக்கி சொன்னார், Thus says the Lord God to these bones, behold, I will cause breath to enter you, that you may come to life. அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். I will cause. நான் அப்படி செய்வேன். Not your efforts, I will cause. உங்களுடைய சொந்த முயற்சி அல்ல, நான் உங்களுக்கு அப்படி செய்வேன். And then you see what happened. You read it later. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Meditate on these words. You will see some secret there. இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து தியானித்து பாருங்கள், அங்கே ரகசியங்களை நீங்கள் பார்க்க முடியும். Finally, கடைசியாக
They have become a great army for God in the valley. அந்த இடத்திலே அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய சேனையாக எழும்பி நின்றது. God breathed on them. தேவன் அந்த எலும்புகள் மீது ஊதினார். They all become a great army in the valley. அவைகள் எல்லாம் ஒரு பெரிய சேனையாக எழும்பி நின்றது. It's a picture, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, இது ஒரு பிக்சரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. What God is going to do under the new covenant. புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்திலே தேவன் செய்ய போகிற அந்த மகத்தான காரியத்திற்கு அவைகள் சித்திரமாக இருக்கிறது. Have you come to this place? நீங்கள் இப்பொழுது இந்த இடத்திற்கு வந்து விட்டீர்களா? That is important. அதுதான் ரொம்ப முக்கியம். If you have not come to this place, இன்னும் நீங்கள் அந்த இடத்திற்கு வரவில்லை என்று சொன்னால், you cannot manifest that life of Jesus Christ through you. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை உங்களுக்குள்ளாக நீங்கள் வெளிப்படுத்தவே முடியாது. So, what is the most important need of the hour? இந்த நேரத்திலே நமக்கு மிகவும் தேவையான அவசியம் தேவையான காரியம் இது. For me and for you all. எனக்கும் உங்கள் அனைவருக்கும். What is the most important thing, need of this time? இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்திற்கு நமக்கு மிகவும் தேவையான அவசியமான காரியம் எது? We seek the Lord with all heart. நம்முடைய முழு இருதயத்தோடு கூட இதற்காக நாம் கர்த்தரை தேட வேண்டும். Lord, this is your promise. ஆண்டவரே, இது உங்களுடைய வாக்குத்தத்தம். For this reason you are ascended to heaven. இந்த ஒரு காரணத்திற்காகவே நீர் பரமேறி போனீர். You have come down to this earth and suffered a lot and crucified, buried, resurrected and ascended to heaven only for this purpose. நீர் இந்த பூமிக்கு வந்து பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து நீர் பரமேறி போனதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கிறது. It is not to make me only a believer in the Bible. வெறுமனே இந்த வேதத்தை நம்புகிற ஒரு விசுவாசியாக மாத்திரம் என்னை மாற்றுவதற்காக நீர் அப்படி செய்யவில்லை. Not to make me a namesake Christian. அல்லது ஒரு பெயர் கிறிஸ்தவனாக என்னை மாற்றுவதற்காக நீர் இப்படி எல்லாம் செய்யவில்லை. See John chapter 7. பாருங்கள், யோவான் 7வது அதிகாரம் verse 39, last part. 39வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. Yeah. The Spirit was not yet given because Jesus was not yet glorified. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. Now you see why Jesus came down to the earth. அப்படி இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நீங்கள் பார்க்க முடிகிறதா? Why he suffered a lot? ஏன் அவர் அநேகமாய் பாடுகள் பட்டார்? Why he was crucified? ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? We all say to save me. நாம் எல்லாரும் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர் என்னை ரட்சிக்கும்படிக்கு அவர் சிலுவையில மரித்தார் என்று சொல்லுவோம். I will say not only to save me, நான் என்ன but he ascended to heaven to send the Holy Spirit upon me. அவர் நம்மை ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல, அவர் பரமேறி போய் பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைப்பதற்காக. Because Jesus was not ascended, the Holy Spirit was not fallen upon anybody. பாருங்க, இயேசுவானவர் பரமேறி போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் யார் மீதும் பொழியப்பட முடியாது. So Jesus now ascended to heaven. இப்பொழுது இயேசுவானவர் பரமேறி போயிருக்கிறார். If you believe this truth, you can boldly claim. நீங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் தைரியமாக நீங்கள் உரிமை கொண்டாட முடியும். Lord, I believe that you have ascended to heaven. ஆண்டவரே, to send the Holy Spirit upon me. நீங்க மெய்யாகவே பரமேறி போயிருக்கிறீர். Not to make me a good Christian. ஒரு நல்ல கிறிஸ்தவனாக மாற்றுவதற்கு மாத்திரம் அல்ல, but
to give me the spirit of my Father unto me. மாறாக பிதாவினுடைய ஆவியானவரை நீர் எனக்கு கொடுப்பதற்காக நீர் போயிருக்கிறீர். Make me one with the Father through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரமபிதாவோடு கூட என்னை ஒன்றாக இணைப்பதற்கு That is the only way you will know me. இந்த ஒரு ரீதியிலே தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும், நீர் அவரை நம்மை அறிந்து கொள்ள முடியும். Not with any ministry what we are doing. நாம் செய்கிற எந்த ஒரு ஊழியத்தின் மூலமாகவும் அவர் நம்மை அறிந்து கொள்ள முடியாது. So shall we open up our heart tonight and seek the Lord? ஆகவே இந்த நேரத்திலே நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் தேவனை தேடுவோமா? Some of you may say, I was filled with the Holy Spirit many years ago. உங்களில் சிலர் இப்படி சொல்லலாம், நான் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பதாகவே ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டு விட்டேன். What about today? ஆனால் இன்று அது எப்படி இருக்கிறது? Some of you may not have even received the Holy Spirit until today. இன்னும் சிலர் உங்களில் இன்று அளவும் கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமலேயே இருக்கலாம். You might be knowing so many truth. ஆனால் உங்களுக்கு நிறைய சத்தியங்கள் தெரிந்திருக்கலாம். That's not enough, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, அது மட்டும் போதாது. Jesus himself was revealed to Peter, but he could not stand in times of trial. பாருங்கள், இயேசுதாமே பேதுருவுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட ஒரு சோதனையின் வேளையிலே பேதுருவால் அங்கே தாக்கு பிடிக்க முடியவில்லை. All what we know will not help us to stand in time of trials. பாருங்கள், நாம் அறிந்து வைத்திருக்கிற காரியங்கள் எதுவுமே நம்முடைய சோதனையின் வேளையிலே நமக்கு உதவி செய்யாது. So let us seek for the anointing of the Holy Spirit tonight. ஆகையால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் நாட வேண்டும். That is the most important thing of the time. இந்த நேரத்திற்கு அதுதான் நமக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. You may be converted and baptized in the water. நீங்க ஒருவேளை மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கலாம், நீங்க தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். That's all good. அவைகள் எல்லாம் நல்லதுதான். That does not mean that you are anointed by the Holy Spirit. அதற்கு அர்த்தம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பெற்று விட்டீர்கள் என்று ஒன்றும் கிடையாது. I will show you one word from the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Chapter 8 அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் speaks about Samarian believers. அங்கே சமாரியா பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளை குறித்து அது பேசுகிறது. They were all converted and they were all baptized. அவர்கள் எல்லோருமே மறுபடியும் பிறந்திருந்தார்கள், அவர்கள் முழுக்கு ஞானஸ்நானமும் பெற்றிருந்தார்கள். Verse 16. 16வது வசனம். The Holy Spirit was not fallen upon them. They had simply been baptized in the name of Jesus, Lord Jesus. பாருங்கள், அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, No, it says there. தமிழிலே அது 15வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தார்கள். Yeah, many of us are being baptized in the water. பாருங்க, நம்மில் அநேகர் ஞானஸ்நானம் பெற்றிருந்திருக்கலாம். Just like the Samarian believers. இந்த சமாரிய விசுவாசிகளை போலவே. Baptism is right. பாருங்க, நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டது சரிதான். Simply been baptized in the name of the Lord. That is true, good. பாருங்க, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்கள், அது சரிதான், நல்லதுதான் அது. But Samarian believers, they were not filled with the Holy Spirit. ஆனால் அந்த சமாரிய விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். Peter and John went there and laid their hands upon them and they have received the Holy Spirit. பேதுருவும் யோவானும் அந்த இடத்திற்கு போய் அவர்கள் மீது கையை வைத்த பொழுதுதான் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். They had to pray again to be filled with the Holy Spirit. மறுபடியுமாக தாங்கள் பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பப்படுவதற்கு அவர்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. Again they had to be spoken of the importance of the Holy Spirit.
மறுபடியுமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான முக்கியத்துவத்தை அவர்களிடத்தில் பேச வேண்டியது இருந்தது. So sometimes it is possible many believers have come to the Lord and they have accepted Jesus Christ and they have got baptized. They simply remain like that. பாருங்கள், அநேகர் கிறிஸ்துவனிடத்திலே வந்து விசுவாசிகளாக மாறி மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் அப்படியே இருந்துவிட முடியும். They try to learn everything. அவர்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். But their life will not be steady. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. So brothers and sisters, ஆகையால் சகோதர சகோதரிகளே, seek for the anointing of the Holy Spirit from now on. இன்று முதல் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக நீங்கள் நாடுங்கள். If you had that first time experience, ask the Lord to refill you again. ஒருவேளை Make a revival உங்களுக்கு in your heart. அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் என்று சொன்னாலும் கூட இப்பொழுது மறுபடியும் அவர் உங்களை நினைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்திலே ஜெபியுங்கள். So that in your personal life and in your family, in your church, in your workplace, there must be a revived life with you. அப்பொழுதுதான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சபை வாழ்க்கை அல்லது உங்களுடைய பணிபுரிகிற இடத்துல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை ஒரு எழுப்புதல் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். We call it a vibrant life. அதை நாம் மிகவும் ஒரு பரவசமான ஒரு அதிர்வு உண்டாக்குகிற ஒரு வாழ்க்கை என்று நாம் சொல்ல முடியும். So if you really seek, the Lord will meet you. நீங்கள் மெய்யாகவே கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் உங்களை சந்திப்பார். Amen. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we praise you and thank you for these words. எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். You have spoken of our need tonight. இந்த ராத்திரியிலே எங்களுடைய தேவை என்ன என்பதை நீர் எங்களோடு கூட பேசினீர். Give us all a thirst to be filled. நாங்கள் அனைவரும் உம்முடைய ஆவினாலே நிரப்பப்படுவதற்கான ஒரு தாகத்தை நீர் எங்களுக்குள்ளாக உண்டு பண்ணும் ஆண்டவரே. You have said, those who are thirsty, let them come to me. நீர் எங்களை பார்த்து கேட்கிறது, தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொன்னீரே. Yes, Lord, we are thirsty. We are coming to you. ஆமா ஆண்டவரே, நாங்கள் உண்மையாகவே தாகத்தோடு இருக்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம். Meet us our need, Lord. எங்களுடைய தேவையை ஆமாண்டவரே நீர் சந்தித்தருளும். In these last days, what we need is only your anointing of the Holy Spirit and power. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே எங்களுக்கு தேவையானதெல்லாம் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் வல்லமையும் தான் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. We have heard so many truth, Lord, but it is not true with us, Lord. ஆண்டவரே, அநேக சத்தியங்களை நாங்க கேட்டிருக்கிறோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கையிலே அதெல்லாம் ஒன்றுமே சாத்தியமாக மாட்டேங்குது ஆண்டவரே. Make it true in us, Lord. அதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க யதார்த்தமா மாத்திருங்க. We trust you that you are going to do a great job in our life. எங்கள் வாழ்க்கையிலே நீர் மிகப்பெரிய ஒரு கிரியை நடப்பிக்க போகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை நம்பி விசுவாசித்து உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. We surrender our life into your hands, Lord. ஆண்டவரே, எங்களுடைய முழு வாழ்க்கையை நாங்கள் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். Amen. ஆமென்.